கடவுள் பாதை மிருகம் ஏதப்பா இந்த ஃப்ளாப்புன்னு அது கேட்குது. எதுக்கு இப்போ மனசே கேட்கல, ஒரு மாதிரி இருக்கு. சங்கர் பையன் 2.1 இல்லை பிளாக் பஸ்டர் தான். நீ எங்க தப்பு நடந்தாலும் குத்துவேன் கொடைவேன்ட்டு கடைசியா நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே. ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் டூவோட மூவி ரிவ்யூ. ஸோ எல்லாரும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த முழுக்க இந்த படத்தை பற்றி நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் கொடுக்கறது ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ தான். அந்த படத்தை பற்றி பேசணுன்னா நெகட்டிவ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பாசிட்டிவ் கம்மியாக தான் இருக்கு. பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு படம் பிடிச்சிருக்கு. நான் வந்துட்டு நல்லாவே இல்லையே அப்படிலாம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக. ஆனால் இது வந்துட்டு நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக போய் ஓகேவா, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும். ஓகே, இந்தியன் ஒன் ஜோக்காக இருந்துச்சு, ஸோ 20 வருஷம் கழிச்சு வருது, அப்போ இதுவும் வாய்ப்பில்லை. ஓகேவா, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் என்ன மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கிட்டுலாம் போனீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா. ஓகே, எதனால் அப்படி சொல்கிறேன்னா, 23 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு படம் வருது. சேம் டைரக்டர், சேம் சம் க்ரூ, அப்படிலாம் வர்றப்ப வி கேனாட் எக்ஸ்பெக்ட் த சேம் திங் ஹி கிவ் லாஸ்ட் டைம். ஓகேவா, நமக்கு அவர் அதேமாரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. இன்னொன்று, அதேமாரி கொடுத்தானா ஒன்று எப்படி வரும்னா, அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லையே, ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு வரும். இப்போ என்ன ஆச்சுன்னா, பழைய இந்தியன் ஒன் மாரி இல்லை, பிஜிஎம் எதுக்கு அனிருத் கொடுத்தீங்க, ஏஆர் ரஹ்மானே பண்ணியிருக்கலாமே, அப்புறம் நிறைய இது வந்துச்சு. இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் லைக் சேம் திங்ஸ் அப்படி இது நீங்கள் வந்துட்டு ஒரு இந்த ஒரு பொசிஷனில் இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வெயிட் பண்ணுவீங்க, எனக்கு எப்படா அந்த சான்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தே கிவ் டு த அப்கமிங் ஜெனரேஷன். ஸோ மேபி அதனால் அங்கேருந்து இங்கே வந்திருக்கலாம். பட் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயத்த நீங்கள் திரும்பி அப்படியே ரிப்பீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. ஓகேவா, ஸோ சம் திங்ஸ் சேஞ்ச்ட், பட் அந்த ஸ்டாரி வந்துட்டு சேஞ்ச்டா இல்லைன்னு கேட்டிங்கன்னா இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி லஞ்சம் வாங்கினா தப்புன்னு, ஓகேவா, இப்போ வந்துட்டு எல்லாத்துலேயுமே லஞ்சம் இருக்குன்னு சொல்லி, பட் த திங் இஸ் ட்ரூ. ஓகேவா, அந்த படத்தில் காட்டின ஒரு விஷயம் ட்ரூ. என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த டைமுக்கு அந்த படம் கரெக்டாக தான் வந்திருக்கு. பிகாஸ் ஏன்னா இப்போ கொலை பண்ணிட்டு 100 ரிங்கிட் கொடுத்துட்டு கூட நம்ம ஃப்ரீயாக சுற்றலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த ஜெனரேஷனில் இந்த ஒரு டைமில் இந்த படம் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு படம் தான். ஆனால் அது ஆடியன்ஸ்க்கு புரியுதா? இல்லை. பேட்டியை பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. பேசிக்காக சொல்கிற ரீசன், மியூசிக் நல்லா இல்லை, எதுக்கு அனிருத் போட்டான், இது சங்கர் மூவியே இல்லை. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். எஸ் அ ஸ்மால் ஏஜ்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம் மூவி லவர். ஓகே, ஆக்சுவலி ஐ வாண்ட் டு டேக் ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதில். ஸோ எஸ் அ மூவி லவர் ஐ நோ அபவுட் த ஷங்கர் ஃபிலிம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த படம் அப்படி இருந்துச்சு. they spend I think 200 to 300 crores for this movie. பட் அவ்வளோ பட்ஜெட் கொடுத்து செலவு பண்ணி ஒரு செட்டை போட்டு அதெல்லாம் பர்ஃபெக்ட். ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடியே அப்போ இருந்த டெக்னாலஜி வச்சு இந்த மேக்கப்பாக இருக்கட்டும், கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்கள் அதில் பார்க்க முடியாது. லைக் ஐ மீன் அவ்வளோ இதாக தெரியாது. ஈவன் அப்போ உள்ள அந்த தாத்தா மேக்கப் வச்சோம் மாடி அப்படின்னு இருக்கும். அப்போவே அவர் தாத்தா. அப்போ இப்போ பாருங்க என்ன வயசு இருக்கும். ஆனால் இப்போ உள்ள இதில் வந்துட்டு அந்த ப்ராஸ்மெட்டிக் மேக்கப் வந்துட்டு என்னமோ அவருக்கு இப்படி குண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது. அவர் ஃபேஸ்லாம் கொஞ்சம் ஃபேட்டாக எனக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது கமல்ஹாசன் தானா அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கு மைண்டில். பிகாஸ் எனக்கு அது தெரியல, ஏதோ ஒரு வயசானவர் மாதிரி தான் இருக்குது. நான் ஆடியன்ஸாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் நான் தியேட்டருக்குள்ளே போனேன். எஸ், நான் முதல்ல ரிவ்யூலாம் பார்த்துட்டேன், எல்லாமே நெகட்டிவ் ரிவ்யூ. யோசித்தேன், உண்மையாக அவங்க சொல்கிற மாதிரி தானா? ஈவன்
என் சரௌண்டிங்கில் சொன்னாடி நல்லாவே இல்லைடா படம் எதுக்கடா பார்த்துக்கிட்டு பாருங்க ஓகேவா, கஷ்டப்பட்டு ஒரு இது எடுக்கிறாங்க. அதை நம்ம எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும்னா, நம்ம வாங்கி நம்ம டிக்கெட் போய் பார்க்குறோம் பாருங்க, அதுதான் அவங்களுக்கான ஒரு மரியாதை, ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கமல்ஹாசன் ஆஃப்கோர்ஸ் அவரோட நடிப்பாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், இந்த படத்தில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் சொல்லவே வேணாம் அவரோட நடிப்பை பற்றியெல்லாம். ஆனால் அந்த நடிப்பையும் தாண்டி ஒருத்தர் வந்துட்டு லைக் எப்படின்னா ஒரு ஈக்குவலான ஒரு ரோல் பண்ண தான் சித்தார்த்னு சொல்லுவேன். ஆஃப்கோர்ஸ் இந்த படத்தில் அவரோட நடிப்பு செம்மையாக இருந்துச்சு. அவர் ரோல் எல்லாமே ஓகே. அவுட் ஆஃப் த பாயிண்ட் அந்த மூவியை தாண்டி வெளியே அவர் இந்த ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், என்னென்னமோ இஷ்யூலாம் வந்துச்சு. ஸோ லீவ் யுவர் பாடி. பிகாஸ் அந்த படத்தில் வந்துட்டு என்ன இருந்துச்சோ அதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் 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 அவரை பேசிட்டாரு. ஸோ அதனால எல்லாரும் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு அந்த படத்துக்கு போய் டிசப்பாயின்ட் ஆனாங்க. இப்போ எல்லாம் சித்தார்த்தை ஊற்றி கழுவுறாங்க. அது லீவ் இட், அதை விட்டுருங்க, அது அவர் பிரச்சனை. என்ன கேட்டிங்கன்னா எனக்கு அவரோட ஆக்டிங் பிடிக்கும். இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் சும்மா வெட்டியா லவ் சீனு, லவ் சாங், நார்மலாக அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஈவன் இந்தியன் ஒன்ல கூட இருந்துச்சு. ஸோ எல்லா மியூசிக் எல்லா பாட்டையுமே வந்துட்டு செம்ம ஹிட்டு. ஓகே, சூப்பர் சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாமே. இந்த படத்தில் கேட்டிங்கன்னா அப்படிலாம் வந்துட்டு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஃபியூ சீன்ஸ், நத்திங் ரொமான்ஸ் ஆர் டேட்டிங் திங்ஸ், நோலா எவ்ரிதிங் லைக் ஓகேலா, எல்லாமே நல்லா போணுச்சு. ரொம்ப இந்த லவ்வு இதை காமிச்சிக்கிட்டு அதை காமிச்சிக்கிட்டு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன வரும்னா கதைக்கு வருவோம். ஓகே, கதை வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. தாத்தா வந்துட்டு பாட்டுக்கு இங்கே சைனாலேயோ ஜப்பானா ஹாங்காங்கான்னு தெரில, அங்கே ஒரு பாட்டுக்கு வறுமக்காலை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்த குட்டி குஞ்சானஸுக்கு. ஓகேவா, இந்த சித்தார்த் அண்ட் வெட்டி கேங்ஸ் இருக்கும். அவனுங்க வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை, என்ன மாதிரி வெட்டியை யூடியூப்ல வீடியோ போடுறவனுங்க. இந்த நடக்கிற ஒரு விஷயத்த அதை கார்ட்டூன் மாதிரி வச்சு எடிட் பண்ணி அதை வந்துட்டு அவங்க யூடியூப்ல போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா, வேற வேலை இல்லை. ஓகேவா, தான் பண்ணுவானுங்க. அவன் நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையா, இல்லை என்ன பண்ணுறானுங்க எதுவுமே தெரியாது. ஓகேவா, ஒரு 4-5 பேர் சேர்ந்து இதெல்லாம் செய்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதெல்லாம் பண்ண 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 நல்லா வியூஸ் வருது, மில்லியன் கணக்கில் போகுது, ஃபேமஸ் ஆகுறாங்க. ஆனால் அப்பயும் நடக்கிற ஒரு விஷயத்த அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல. அப்போ அவங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களோட யூடியூப் பேர் பாக்கிங் டாக்ஸ். அப்போ சொல்லுவாங்க ஒரு கட்டத்தை அவங்க கிவ் அப் பண்ணலான்னு போகிற டைமில் இல்லை, ஸ்டார் சொல்லுவார், இல்லை நம்மள மாதிரி பாக்கிங் டாக்ஸ்னால ஒன்றுத்தையும் அவர் ஹண்டிங் டாக் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானுங்க, அப்போசிட்டாக சொல்கிறாரு. ஒருத்தர் இருக்கார், அவர் நினச்சாதான் எல்லாம் செய்ய முடியும்னு இந்தியன் தாத்தாவோட வளரால இழுத்து விடுறானுங்க. டக்குன்னு என்ன பண்ணுறானுங்க, அவரெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எல்லாரும் ட்விட்டரு, இன்ஸ்டா இருக்கிற எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் கம்பேக் இந்தியான்னு சொல்லிட்டு நடந்த இஷ்யூ எல்லாத்தையும் வச்சு அவரை டேக் பண்ணி போட்டாங்க. இந்த விஷயத்தில் என்னன்னா, ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். தாத்தா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதா தாத்தா இல்லை, பின்ன பெரிய இந்தியன் தாத்தாவா? அவர் பூவைப்பட்டி ஜமீன்தாருப்பா. கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தாத்தா இருக்காரு. ஃபேஸ்புக்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு லேப்டாப்பில். நான் கூட ஃபேஸ்புக் லேப்டாப் வைக்க மாட்டேன், லேப்டாப்பில் ஃபேஸ்புக் வைக்க மாட்டேன். சாரி. ஓகேவா, தாத்தா வந்துட்டு கொஞ்சம் ட்ரெண்டியாக ஸ்டைலிஷான தாத்தா. அப்படி இப்படின்னு எல்லாம் தாத்தாவை கண்டுபிடிக்கணுமே, இந்த இஷ்யூலாம் தெரியணுமா அவருக்கு. அப்போ கம்பேக் இந்தியா எல்லாமே போட்டுக்கிட்டு அப்போ ஒருத்தர் வராரு. அவர் வந்து சொல்கிறாரு, தாத்தா கிடச்சிட்டாரு, நான் பார்த்துட்டேன் அவரை, இங்கே தான் கீழே வாங்கிக்கிட்டு இருந்தாரு என் சாமான்ல, அந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த தாத்தாவை கண்டுபிடிச்சி அவன் என்ன பண்ணுவான், சித்தார்த் சொல்லுவார், ஓகே தாத்தாட்ட பேசி இது பண்ணுங்கன்னு. அப்போ அவரும் போவார். பார்த்தா தாத்தா வந்துட்டு ஒரு வர்மக்கலை சென்டரை வச்சுருக்காரு. ஸோ அங்கே வந்துட்டு அவர் எல்லாத்துக்கும் வர்மக்கலை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இவங்க நேராக கேட்பாங்க, இந்தமாரி ஒரு நாடே உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்போ வருவீங்க. அப்போ தாத்தா என்ன பண்ணுவார், லேப்டாப்பை திறந்து காட்டுவார், இந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பேசுவார். லைக் இவ்வளோ நாள் நான் இந்த மாதிரி ஒரு டைமுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், போய் சொல்லுங்கள் ஐ வில் கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு கொமெண்டை போட்டு விட்டுருவாரு. அந்த கொமெண்டுக்கு பிச்சுட்டு போகும், தாத்தா வராரு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டுக்கிட்டலாம் வரும், தாத்தா வராரு, கதற விட போகிறாரு அதுன்னு. ஓகே, அப்போ தாத்தாவும் வந்துட்டாரு. பழைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்துட்டு இவரை பிடிச்சி ஆகணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு இது பண்ணி ஆனால் கடைசி வரைக்கும் பிடிக்க முடியாது. ஓகேவா, இந்த இதில் வேறு யாரும் இல்லை, அவரோட பையன் கிளம்பி வந்திருக்கேன், இவரை பிடிச்சி பேர் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு.
ஸோ பாபி சிம்மா அந்த கேரக்டர் தான் வந்துட்டு தாத்தாவை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு. ஸோ அவர் வரான்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சோன்னே எல்லா படையும் ஏர்போர்ட் போயிட்டானுங்க. அங்கே போயிட்டு தாத்தா பார்த்தீங்கன்னா தாத்தாவா வரல. ஐ மீன் நாட் இந்தியன் தாத்தாவா வரல. தாத்தா வந்துட்டு சைனா தாத்தாவா இருந்தார். அவர் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டிருக்காரு, அதுவும் ஒழுங்கா போடலை. வேர்வை ஊற்றி இந்த இடம்லாம் காஞ்சி போய் மாட்டிக்கிட்டார் தாத்தா ஏர்போர்ட்லேயே. அப்பயும் தாத்தா தெரியாதா பல வறுமை கலையெல்லாம் காட்டி எஸ்கேப் போய் ஓடிட்டாரு. ஏர்போர்ட் விட்டு ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் தாங்க பாடமே ஆரம்பிக்கும். தாத்தா என்ன பண்ணுவாருன்னா யார் என்னென்ன இது சொல்லிட்டு ஒவ்வொருத்தனா போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி வறுமக்கலையில் அவர் வந்துட்டு சாதாரணமாக கொள்ள மாட்டார். கொள்ளாருன்னா வறுமக்கலையில் தான். ஓகேவா? வறுமக்கலையில் அப்புறம் அவரை ஓடி ஆடிலாம் அடிக்கவே தேவையில்ல. ஓகேவா? ஒரு கையை இப்படி பண்ணி இங்கே ஒரு பஞ்சு வச்சாருன்னா ஆள் வந்துட்டு நாக் அவுட் ஆயிடுறானுங்க. அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறானுங்க. ஓகேவா? எம்எல்ஏ அந்த ஃப்ரோசன் தட்டுவுமே அந்த மாதிரி ஃப்ரோசன் தட்டினால அப்படி ஆயிடுவானுங்களா அந்த மாதிரி இருக்கானுங்க. அந்த ஃப்ரோசன் தட்டினோடனே இப்படி ஆயிடுறானுங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இன்னொன்று இந்த வறுமக்கலை அவர் பண்ணுறது என்னமோ பண்ணிட்டு போறாரு. அதை பண்ணி விட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பாருங்க. இப்போ தெரியுது இந்த படம் எதனால 3 ஹவர்னு. ஓகேவா? எனக்கே தெரில. நினச்சிருந்தாருன்னா சில இதை கட் பண்ணி அதை எடிட் பண்ணி ஒரு படத்தை ஒரு 2.5 நிமிஷம் கூட வர வச்சிருக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் சேவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன கதைனா அவர் பேசி 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 பாதி படம் ஓடிடுச்சு. எனக்கு வந்துட்டு எங்கேயுமே போர் அடிக்கல. எப்போ தடவை போர் அடிச்சிச்சு? அதுக்கப்புறம் வரேன். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா சும்மா எதுவுமே இல்லை. அந்த வெட்டியாக இருந்த 3 பய பிள்ளைங்கள யூடியூப் போட்டுக்கிட்டு இருந்தவங்களையும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தாத்தா. என்ன பண்ணிட்டாருன்னா தாத்தா இங்கே வந்தோடனே ஊருக்கு வந்துட்டோடனே ஒரு லைஃப் முன்னுற தாத்தா செல்ஃபி ஸ்டிக்கில் வச்சுட்டு ஃபோனை மாட்டிட்டு லைஃப் பண்ணுறாரு தாத்தா. சொல்கிறாரு எங்கே தப்பு நடந்தாலும் குத்தணும். அதை எங்கே குத்துறோன்னா உங்கள் வீட்டில் குத்துங்க அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டாரு. அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டாரா? அப்போ இவனுங்கெல்லாம் யோசிச்சாங்க எப்படி சொந்த வீடாலே சந்தேகப்படுறது. தாத்தா சொல்கிறாரு வீடு சுத்தமாக இருந்தால் தான் நாடு சுத்தமாக இருக்கும். உங்கள் அம்மா அப்பாவை போய் பாருங்கடான்ட்டு அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க இவர் பேச்சு கெட்டு போயிட்டு அவங்கள செக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ லைக் சித்தார்த்தோட டேட் அப்புறம் அந்த கேரக்டரோட அப்பா அம்மாலாம் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் இதில் இருக்காங்க. அண்ட் சில பேர் வந்து ஷாப் லாட் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சரௌண்டிங்கில் உள்ளவங்களோட பிள்ளைங்க தான் அந்த வீட்டில் உள்ள ஆளுங்க தான் வந்துட்டு இந்த யூடியூப் வீடியோ பண்ணுறவங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு சித்தார்த்தோட அப்பா வந்துட்டு லஞ்ச ஒழிப்பு இதில் இருக்கிறனால இவர் பின்னாடி போய் ஃபாலோ பண்ணி பார்க்குறாரு சித்தார்த். நம்ம அப்பா ஒழுங்காக இருக்காரா அப்படின்ட்டு காட்டுறப்ப லைக் அவர் லஞ்சம் வாங்குறாரு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அவங்க அப்பா வாங்க மாட்டார். ஸோ அந்த டைமில் அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப நல்லவராக அவர் கண்ணுக்கு தெரியும். அப்போ போயிட்டு இவர் சாரி அப்பா நான் வந்துட்டு உங்களை தப்பாக நினச்சி பின்னாடி வந்து வீடியோலாம் எடுத்தேன் அப்படி இப்படிலாம் சொல்லுவார். ஸோ அந்த இது ஓகே ஆயிரும். அடுத்து வந்துட்டு இந்த பிரியா பவானி சங்கர் அவங்களோட அம்மா வந்துட்டு லஞ்சம் வாங்கிடுவாங்க. ஸோ அதை அவங்க என்ன பண்ணுவாங்க வீடியோ எடுத்து மாட்டி விட்ருவாங்க. அப்புறம் அடுத்து வந்துட்டு இன்னொருத்தர் இருக்காரு அவரும் லஞ்சம் வாங்கிடுவார். எல்லாம் ஒத்துப்பாங்க. அது அப்புறம் ஒரு சாப்பாடு கடை அது வந்துட்டு ஒரு லைக் சுத்தமே இல்லாமல் இருக்கிறனால அதையும் வீடியோ எடுத்து மாட்டி விட்ருவானுங்க. இவங்க எல்லாம் யாருன்னா குடும்பத்தில் உள்ளவங்களே குடும்பத்தில் மாட்டி விட்டானுங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா ஆரம்பத்தில் இந்த 3 பேர்த்தோட வீட்டாளுங்க மாட்டிக்கிட்டாங்க. எக்ஸ்பெக்ட் நம்ம சித்தார்த்தோட அப்பா சமுத்திரக்கனி. ஓகேவா? அவர் மட்டும் மாட்டலை. பிகாஸ் அவர் வந்துட்டு லஞ்சம் வாங்கலை. ஓகேவா? அவர் ரொம்ப நல்லவனால பிகாஸ் அவரே வந்துட்டு லஞ்ச ஒழிப்பு இதில் தான் இருக்காரு. யார் லஞ்சம் வாங்குறாங்க போய் பிடிக்கிறதே இவர் தான். ஸோ அவரே எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிதான் நானும் நினச்சேன். கடைசியாக பார்த்தா ஒரு சீன் வந்துச்சு. லைக் எப்படின்னா மாட்டிக்கிட்டார்ல. ஸோ வந்து கேட்குறாங்க உங்கள் அப்பா ஒழுங்கா? இதுக்கெல்லாம் மெயின் வில்லனே உங்கள் அப்பா தான்டா அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வாவ் என்ன ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு. பிகாஸ் ஆரம்பத்தில் கேட்டப்ப ரொம்ப நல்லவரை காமிச்சாங்க. ரொம்ப நல்லவரை காமிச்சாங்க இது பண்ணிட்டு. ஆனால் என்னன்னா கடைசியாக பார்த்தா அப்படி டேய் இதுக்கெல்லாம் மெயினுமே உங்கள் அப்பா தான்டா. உங்கள் அப்பானால தான்டா பிள்ளை சூசைட் பண்ணிச்சு. உங்கள் அப்பானால தான்டா அப்படின்னு வந்துருச்சு எல்லாமே. பார்க்க போனால் அதான் உண்மை. பார்த்தா அவர் தான் வந்துட்டு மெயினாக இந்த லஞ்சம் இதை வந்துட்டு இது பண்ணுறதே மெயினாக அவர் தான். ஓகேவா? அப்போ சித்தார்த்து கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் சித்தார்த்து போயிட்டு என்ன பண்ணிட்டு மாட்டி விட்டுருவார். சித்தார்த்து மாட்டி விட்டுருவார். அப்போ அவங்க வீட்டில் எல்லாம் ஒரு இது பண்ணுறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏன்டா மாட்டி விட்டேன்? உனக்காக தானே செஞ்சேன். லைக் இந்த லஞ்சம் வாங்கினதே வந்துட்டு உனக்காகத்தான் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு. அப்போ எல்லாம் சொல்கிற மாதிரி பிளா 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 தான். நீங்கள் சம்பாரிச்ச காசில் பண்ணியிருந்தா நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன்.
அடுத்தவங்களோட காசுல இதுக்கு நான் வாழணும் அது இதெல்லாம் பச்சை அளவுக்கு பேசி அவங்க அப்பா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். இங்க இங்க என்ன ஆகும்னா அப்பதான் வந்துட்டு லைக் எல்லாத்தையும் வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்க. வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்க. அப்ப வீட்டுலாம் வெளியேட்டு சித்தார்த்தும் வீட்டோட வெளியேட்டு எல்லாம் வீட்டு வெளியேட்டு அவங்களோட அந்த ஸ்டூடியோ இருக்கும். அவங்க ஸ்டூடியோல இருக்காங்க. எல்லாம் வீடு இல்லை, இந்த ஸ்டூடியோல தான் இருக்காங்க. அப்ப தாத்தா வந்துட்டு என்ன பண்றாருன்னா எல்லாம் சோகமா இருக்காங்க. எல்லாம் மாட்டி விட்டோம், நியூஸ்ல வருது, இவங்க பிடிச்சிட்டோம், லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்லி எல்லாத்தோட பேரண்ட்ஸையும் நியூஸ்ல வருது. அப்ப எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப மெசேஜ் வருது, நம்ம சித்தார்த்துக்கு ஒரு வீடியோ. வணக்கம், நான் தான் இந்தியன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அனுப்புறாரு இந்தியன் தாத்தா. என்னது சொல்றாரு இந்த மாதிரி, கூட உள்ள பெத்தவங்களே பிடிச்சி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே களை எடுக்கிறேன் கருவா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சும்மா இருந்த 4 யூடியூப் பயல்களை வந்துட்டு உசுப்பேத்தி வீட்டில் உள்ளவங்கள மாட்டி விட்டு இங்க வந்து ஒரு பாராட்டிக்கிட்டு இருக்காரு. ஓகேவா, இவனுங்களும் ஹாப்பியா இருக்கானுங்க. அவர் கொடுத்த ரிவ்யூல ஹாப்பியா இருக்குன்னு சொல்றாரு. நாளைக்கு நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. எல்லாம் ஹாப்பி ஆயிட்டாங்க. மறுநாள் ஆச்சு, எல்லாம் ட்ரெடிஷ்னலா கிளம்பி நிக்கிறாங்க, கிஃப்ட்லாம் வாங்கி வச்சிருக்காங்க தாத்தாக்கு. அப்ப அந்த டைம்ல பார்த்து கால் வருது. தாத்தாக்கு வெயிட் பண்ற கேப்ல கால் வருது. இந்த மாதிரி வருது, பிரியா பரமேஸ்வருக்கு வருது கால். அப்ப அவங்க ஒன்றும் சொல்ல, பாட்டு கூப்பிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா நேரா சித்தார்த் வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க அம்மா இறந்துட்டாங்க, தூக்கு மாட்டி இறந்துக்கிட்டாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு அந்த அவமானம் தாங்க முடியாம ஸோ அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவன் இறந்து போன அம்மாவையும் பார்க்க விடாம சித்தார்த்த அப்படியே என்னென்னமோ பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப சமுத்திரக்கனி வந்தார். அவர் வந்தோடனே எனக்கு எப்படி தரப்பா இருந்துச்சு, இந்த விஐபி படத்துல சொன்னனடா வீட்டுல இருடா அந்த ஒரு சீன் தான் வச்சு எக்ஸாக்டா அந்த மாதிரி ஒரு வைப் கொடுத்துச்சு. அவர் பாட்டுக்கு செருப்பால் அடிக்கிறாரு, அவனும் அடி வாங்கிட்டு நிக்கிறான். கடைசி வரைக்கும் அவங்க அம்மா மூஞ்ச காட்டாம கொண்டுட்டு போயிட்டானுங்க. அப்ப தாத்தா வராரு, என்ட்ரி கொடுக்குறாரு. வந்து முன்னுக்கு நின்றுட்டு, நம்மளோட சந்திப்பு இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல, கட்டி பிடிக்க போவாரு. சிதார்த் பிடிச்சி தள்ளி விட்டுருவான். இதுக்கப்புறம் தாங்க படம் எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுத்து தள்ளிட்டானுங்க. இதுக்கப்புறம் தான் ஓகே. அவரு என்ன சொன்னாரு, அவர் பாட்டுக்கு சும்மா தான் இருந்தாரு. இவனுங்க தான் கம்பேக் இந்தியா, அந்த இந்தியா இந்த இந்தியா சொல்லி கூப்பிட்டு போட்டு அவரும் வந்து புட்டு இங்க வந்து பார்த்தா அவரு சொன்னதெல்லாம் கேட்டு, இல்ல நீங்க ஒரு சைக்கோ, நீ பெத்த பிள்ளையே கொண்டவன் தானே, உனக்கெல்லாம் என்ன தெரியும், அது இதுன்னு பேசி தாத்தாவை ஹர்ட் பண்ணி தயவு செஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு கோ பேக் இந்தியான்னு சொல்லி ட்வீட் போட்டு விட்டானுங்க. தாத்தா என்ன பண்ணுவாரு, மனசு உடஞ்சி கஷ்டப்பட்டு நடந்து இப்படியே சோகமா போனாரா, அப்பயும் வந்துட்டானுங்க மறுபடியும் தாத்தா பிடிக்க. கேப்புக்குள்ளேயே தாத்தா வந்துட்டு ஸ்மோக் வச்சிருக்காரு. ஐ மீன் அந்த அந்த பப்ஜியில் வருமே போட்டா ஸ்மோக், அதுதான் அது வச்சிருக்காரு. அதை போட்டு வெடிச்சு விட்டு ஓட்டாரு, சிவரை தாண்டி போறாரு. அப்புறம் அந்த அது ஸ்டாண்டிங் பைக் மாதிரி இருக்கும் ஒன்று, ஒன் வீல் இருக்கும், அது ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அதில் தாத்தா புயல் வேகத்தில் பறங்குறாரு, ஒன் வே எல்லாம் பூந்து போறாரு. ஓகேடா, அது பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு வயசானவர் தான், பட் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் லாஜிக் இல்லை. அந்த ரவுண்டா இருக்குங்க அந்த அண்டர் கிரவுண்ட் இதுலலாம் சுத்துறாரு எங்க தாத்தா, அதுல தலைகிலியாலாம் போறாரு. ஸோ அதெல்லாம் எனக்கு லாஜிக்கா படலை. சில விஷயம்லாம் அதெல்லாம் போர் அடிச்சிச்சு. என்னென்னா நியூஸ்ல வந்துருச்சு, அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க, இந்த மாரி அவங்க செத்ததுக்கு காரணம் இந்த தாத்தா தான் அவங்கள கொன்னுட்டாங்க, அவங்க அதனால தான் தூக்கு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்களா. ஸோ நார்மல் மக்கள்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாரெல்லாம் அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாமே அவரை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்க பார்த்தாலும் அடி கிளப்புறானுங்க. தாத்தா ஓடிக்கிட்டே இருக்காரு. ஐயோ, எனக்கு படம் அங்கதானா போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எதனால சொல்றேன்னா, ஒரு குறுக்கு சந்துக்குள்ள போனா அங்க ஆள் இருக்கானுங்க, ஒரு மார்க்கெட் போனா அங்கேயும் ஆள் இருக்காங்க, ஒரு பொம்பளைங்க விளக்கு மரத்துக்கிட்டு துரத்துது. ஸோ எனக்கு அது வந்துட்டு இதா படலை. எப்படின்னா, அவரு வந்துட்டு ஒரு சுதந்திர போராட்ட வீரரா இருந்தார். ஓகேவா, அவனுங்களும் இவர் சொன்னதை கேட்டுட்டு போயிட்டு பண்ணிட்டானுங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, யோசிக்காம பண்ணி புட்டு, ஓகேவா, இப்போ அப்படியே இங்க வந்துட்டு மாத்தி நடந்தோடனே இப்போ எப்படி எல்லாத்துக்கும் இவர் மேல தலையில போட்டு கோ பேக் இந்தியா, அந்த இந்தியா இந்த இந்தியான்னு சொல்லி அவரை கடைசி ஆன்டி இந்தியன் ஆக்கிட்டானுங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டானுங்க, அங்கங்க ஆளை செட் பண்ணி அவரை பிடிச்சி அடிக்கலான்னு சொல்லிட்டு தாத்தாவும் இவ்வளோ ட்ரை பண்ணி நோக்கு வருமம் பல வருமம்லாம் பண்ணி மருமக்களையெல்லாம் காட்டி தப்பிச்சிடலான்னு வந்த பார்த்தா ஒரு ஒரு ஊரே சுத்திருச்சு. தாத்தாவை கலப்ப ஒரு ஊரே சுத்திருச்சா, வேற என்ன பண்ணுவார் தாத்தா, மாட்டிக்கிட்டாரு. அண்ட்
ஒரு ஊரே சேர்ந்து கல்லால தக்காளியால அடிக்குது. வச்சு சாத்தி எடுக்குது. அதை பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஆனா அப்பயும் தாத்தாக்கு ரத்தம் வரலையே. ரொம்ப ரத்தம் வரல. லைட்டா தான் வந்துச்சு. ஓகே. ஸோ அப்பயும் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, தாத்தாவ வந்துட்டு இப்படி இப்படி புடிச்சுட்டானுங்க. போலீஸ் வந்துருச்சு. பேக்கப் வந்துருச்சு. போலீஸ் பாபி சிம்ஹா தான். FBI சாரி நாட் போலீஸ். FBI வந்துருச்சு. அவரை புடிச்சுட்டாங்க. இப்ப தாத்தா தான் நோக்குவர்மம்லாம் பண்ணுவார்ல. ஸோ அப்பயே வந்துட்டு நோக்குவர்மம் பண்ணி தாத்தா வந்துட்டு தப்பிச்சிட்டாரு. தாத்தாக்கு வந்துட்டு பார்க்க போனா கோர்ட்டுக்கு கூட்டு போய் தாத்தாவை இது பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணிட்டாங்க, கூட்டு போற வழிக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிடுவாருன்னா, தாத்தா நோக்குவர்மம் பண்ணி பாபி சிம்மாவை நாக் அவுட் ஆக்கி விட்டுருவாரு. ஸோ அவரெல்லாம் பிளான் தான். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவர் வந்துட்டு எத்தனையோ ஒரு கொஞ்ச நாள் செத்துருவாரு அந்த பாபி சிம்மா. ஸோ அவரு சரியாகணும்னா அதுக்கு தாத்தானால தான் செய்ய முடியும். அப்ப என்ன பண்ணிட்டானுங்க, அந்த ஒரு சீன் அப்படியே இழுத்துக்கிட்டே போனாங்களா, எனக்கு தெரியல படம் வந்துட்டு முடிய போகுதுன்னு. ஆமா, படம் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. கோர்ட்டுக்கு வந்தாங்க, கேட்குறாங்க, சொல்றாரு, என் மகனை நீ தான் காப்பாற்றணும். ப்ளீஸ் ஜட்ஜ், இவரோட இதை வந்துட்டு மாற்றி எழுதுங்க, இவருக்கு தண்டனை கொடுக்காதீங்க, ப்ளீஸ் அவரை விட்டுருங்க, என் பையனை அவர் தான் காப்பாற்றணும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், தாத்தா யாரும் என்னை ஃபாலோ பண்ணக்கூடாது 24 ஹவர்ஸ்க்கு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஆம்புலன்ஸில் பாபி சிம்மா ஏற்றிட்டு கிளம்பிட்டாரு தாத்தா. படம் முடிஞ்சிருச்சு. நானே ஆ ஆ ஆ ஆ, அ, என்னடா என்னடா எப்புட்றா அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. அந்த கேப்ல தான் வச்சிருக்காரு டைரக்டர் சங்கர் ஒரு ட்விஸ்ட். நம்ம ரியாக்ஷன் அப்படியே ஒரு ஒரு அனிமேஷன் இதாக்கி அங்க ஸ்க்ரீன்ல வருது. ஓகேவா? அப்படி பார்ப்பீங்க. அப்பதான் தெரியுது, ஏங்க இந்தியன் 3க்கு ட்ரெய்லர் வெளியாக்கிட்டாருங்க. இந்தியன் 3க்கு ஒரு ஸ்மால் டீசரை வெளியாக்கி அதை வந்துட்டு கடைசியா போட்டாங்க. ஸோ நீங்க அதை பார்க்குறப்ப எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு கதை புரிஞ்சிருச்சு. ஓகேவா? அவர் வந்துட்டு அவரை காப்பாற்றி வச்சுட்டாரு. ஓகேவா? எல்லாமே இதாயிருச்சு. ஸோ அதில் சொல்லுவார், அதில் வந்துட்டு கொஞ்சம் கிளிப்ஸ்ன்னு வருது. ஸோ சொல்கிறாங்க அதில், இந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் இருக்கிறப்ப எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு. இதில் நிறைய இழப்பெல்லாம் பார்ப்பீங்க. நிறைய உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இழப்பான். பட் நம்ம தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் சொல்லிட்டு அப்பையும் பார்த்தா அந்த கோ பேக் இந்தியான்னு சொன்னானுங்களே அந்த 4 இடியட்ஸ், அந்த 4 இடியட்ஸும் இந்த பார்ட் 3ல வந்துட்டு அவர் கூட தான் இருக்காடுங்க. இந்த டீசரில் அப்படி தான் வருது. இந்தியன் 3 வருது வேற நெக்ஸ்ட் இயர். அதை ஆல்ரெடி ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அதை ஒரேடியாக எடுத்துட்டாங்க. என்ன கேட்டால் இந்த படத்தோட டியூரேஷன் ஐ திங்க் 6 ஹவர். யா, ஏன்னா ஃபர்ஸ்டே ஒரு 3 ஹவர் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அடுத்து இன்னும் ஒரு 3 ஹவரை போட்டு ரெண்டுத்தையுமே சேர்த்தா ஒரு 6 ஹவர் மொத்த படம். அதைத்தான் இப்படி பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கு இப்படி ஒரு இது வந்துருச்சு. இப்போ பார்ட் 3 வந்தா அது நல்லா ஓடுமான்னு கேட்டால் அது அப்புறம் பார்த்து அடுத்த வருஷம். ஓகேவா? இப்போ இதை பற்றி பார்ப்போம். அதுலேயே வந்துட்டு எல்லாத்தையும் கட்டிடுறாங்க. மெயின் அதில் ஸ்டோரி என்ன ஆக போகுதுன்னா, நம்ம தாத்தாவோட அப்பா, அவருக்கு நமக்கு வந்துட்டு அவர் கிராண்ட் ஃபாதர். ஸோ இந்த தாத்தாவோட அப்பாவோட கதை. அவர் எப்படிப்பட்ட போராளி, அவர் டைமில் என்ன நடந்துச்சு, எப்படி எல்லாம் வந்துச்சு, முன்ன வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கிறப்ப என்னென்னலாம் பண்ணாங்க, எவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சாங்கன்னு சொல்லி அந்த படத்தில் காட்ட போகிறாங்க பார்ட் 3ல. அதில் பார்க்குறப்ப தாத்தா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கார். வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியில் கொஞ்சம் வேற மாதிரி இருக்காரு. அதில் இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் கம்பேர்ட் டு திஸ் ஒன். பிகாஸ் இதோட ட்ரெய்லர் நம்ம முதல்ல பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணலை. என்னடா அது போச்சிடா படம், ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. கதையும் நீங்கள் வந்துட்டு இப்படி தான் போகும்னு நினச்சிங்கன்னா கதை அப்படி தான் போகுது. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் ஸ்டோரி போகும். பட் ஜோக்காக இருக்கும் அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போனீங்கன்னா வாய்ப்பில்லை. ஸோஃபா என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஒரு 7 அவுட் ஆஃப் 10 7 கொடுப்பேன். ஸ்டாரு கேட்டிங்கன்னா 5க்கு ஒரு 3 ஸ்டார் கொடுப்பேன். ஆனஸ்ட்டாக நான் சொல்கிறேன், நான் ஒரு 3 ஸ்டார் கொடுக்குறேன். எல்லாம் கேட்கலாம் 3 ஸ்டார் கொடுக்குறேன் அப்படின்னு. இல்லைங்க, இந்த ஆக்டிங் வைஸு, இந்த சினிமாட்டோகிராஃபி, மற்ற இதெல்லாம் எல்லாமே பெர்ஃபெக்ட். ஸ்டோரி கூடயும் எனக்கு புரிஞ்சிச்சு. எப்படின்னா அதை பார்க்குறப்ப எனக்கே புரிச்சு, வாவ் நல்லா இருக்கு. நான் எந்த ஒரு வீடியோவுமே நான் தியேட்டரில் எடுக்கல. பிகாஸ் அப்படி இருந்துச்சு, கை தட்டி விசில ஊற்றுற அளவுக்குலாம் எந்த ஒரு சீனுமே நீங்கள் என்ன கேட்டால் இருக்காது, வாய்ப்பில்லை. அந்த மாதிரி வாவ் ப்ராவோ 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 அந்த மாதிரிலாம் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இருக்காது. பட் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் டீப் ஹார்ட்குள்ளே அந்த 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 ஒரு இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும். அவர் என்ன ஒன்று இப்போ இந்த படம் என்ன கேட்டால்
இப்போ வர ஜெனரேஷன் யங்ஸ்டருக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு புரியணும் அப்படின்னு நினச்சி எடுத்தாங்க. பட் அவங்களுக்கே புரியல. எல்லாரும் சிம்பிளாக படம் நல்லா இல்லை, யாரும் பார்க்காதீங்க அப்படி இப்படி ரிவ்யூலாம் செஞ்சு போடுறாங்க இந்த டிக்டாக், யூடியூப் அது இதில் எக்ஸெட்ரா. ஓ நோ, நான் வந்துட்டு லைக் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி பார்க்காதீங்க நல்லா இல்லை அது இதுன்னு. நான் ஆனஸ்டாக சொல்லிட்டா, எனக்கு இந்த படம் பர்சனலாக பிடிச்சிருக்கு. எனக்கு இந்தியன் ஒன் நான் பார்த்ததில் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பிஜிஎம் இருக்கும், அவ்வளோ கூஸ்பமாக இருக்கும். ஓகே, இதில் வந்துட்டு அனிருத்தோட பிஜிஎம் இதாக இருக்கட்டும், அது வந்துட்டு அந்த அளவுக்கு கூஸ்பம் கொடுக்கல. அந்த ஈவன் தோ பழைய மியூசிக்கே இதில் போட்டிருக்காங்க. அனிருத் வந்துட்டு லைட்டாக டச் அப் பண்ணியிருக்காரு. ஆனால் கூட உங்களுக்கு அந்த பழைய படத்தில் பார்த்த கூஸ்பம் இதில் கிடைக்காது. அந்த பிஜிஎம்லாம் ஓகேவா, இதில் கிடைக்காது. ஸோ அந்த வேயில் வந்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்தியன் ஒன் ஆல்வேஸ் பெட்டர் மூவி. இந்தியன் டூ கேட்டிங்கன்னா இட்ஸ் இந்த கரண் ஒரு விஷயத்துக்கு 20 வருஷம் கழித்து எப்படி எடுக்க முடியுமோ எடுத்திருக்காரு. என்னோடய ரேட்டிங் எவ்வளோ தான், நீங்கள் படத்தை பாருங்கள். ஆக்சுவலி நான் எல்லா கதையும் சொல்லிட்டேன். நான் த ரீசன் வாய் ஐ ஸ்பாயில்ட் பிகாஸ் அங்கே ஹைட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு இதுதான் தோண போகுது. அதனால் நான் கதையை சொல்லிட்டேன். இப்போ நானே வந்துட்டு படம் பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு பாதி கதையை தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் படத்தை பார்த்தேன். ஸோ எனக்கு அதை பார்க்குறப்ப ஓகே அப்படின்னு நினச்சி, நீங்கள் தான் சொல்கிறேன், எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போய் படத்தை பார்க்காதீங்க. யுவர் ஓன் எக்ஸ்பெக்டேஷன் வில் கில் யூ. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேணாம், போய் பாருங்கள். இட்ஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம். ஓகேவா, நீங்கள் அப்படியே ஃபேமிலியாக பார்க்கலாம், பட் இட்ஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம். இஃப் யூ ஹேவ் நாலேஜ் இன் சம் சச் திங்ஸ் லைக் திஸ், பெட்டர் கோ அண்ட் வாட்ச். அதை பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் மோட்டிவேஷன்லாம் இருந்து கூத்துவேன் அறுப்பேன்னு சொன்னீங்கன்னா நீ போய் பாரு. அப்புறம் கிளை எடுப்பேன் கருவறுப்பேன்னு சொல்லிட்டு பண்ணுங்க. அப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் என்ன மாதிரி வீடியோ செஞ்சு போடுங்க. ஓகேவா, ஐ மீன் ஜஸ்ட் ரொம்ப வேணாம். இந்த ஒரு சோஷியல் மீடியாவை எடுத்துப்போம். எல்லாருமே பார்த்துட்டு பேட் ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஒய் நாட் உண்மையாக ஆனஸ்ட்டாக ஒரு பார்க்குற இப்போ என் வீடியோ பார்க்குற ஒரு 10 பேரில் ஒரு 8 பேர் வீடியோ நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த 2 பேராச்சும் நல்லா இருக்குன்னு சொல்லுவானுங்க. ஓகேவா, அந்த 8 பேருமே என் வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டானுங்க. ஓகேவா, வாய்ப்பே இல்லை, ஃபுல்லாக பார்க்கவே மாட்டானுங்க. நான் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறேன், எப்படி நான் அதை எடிட் பண்ணுறேன், என்னென்ன யோசித்து அந்த கண்டென்ட் எவ்ரிதிங் எதுவுமே அவங்க இதாகும். சிம்பிளி நல்லா இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த வேயில் வந்துட்டு சொல்கிறலா. ஆனால் அந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருப்பானுங்க, நோட்டீஸ் பண்ணியிருப்பானுங்க, ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் வந்து சொல்லி நம்மளை திருத்துவாங்க. ஓகேவா, ஸோ முடிஞ்சிடும். நானும் பண்ணுற வீடியோ வந்துட்டு இன்னொன்று டைம் இருந்தால் தான் பண்ணுவேன். என்னோட பண்ணுற வீடியோ வந்துட்டு கரெக்டாக போய் சேரணும், அவங்களுக்கு புரியணும், அதுக்காகவே நான் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், எந்த ஒரு இது இல்லாமல். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியன் டூ பார்க்காத போய் பாருங்கள். பார்த்துட்டு வந்துட்டு உண்மையாக பிடிச்சிருந்தா ஆனஸ்டான உங்களோட இதை போடுங்க. சும்மா ஓகே எல்லாரும் போட்டாங்க, ஈவன் நான் கூடயும் நெகட்டிவ் வீடியோ செய்யலாம். ஓகேவா, ட்ரோல் வீடியோ செய்யலாம். இட்ஸ் நாட் அ ட்ரோல் வீடியோ, ஐம் ஜஸ்ட் டெல்லிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் டு யூ ஆல். வி ஜஸ்ட் ஷேரிங்களா, நான் வந்துட்டு ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் த தியேட்டர். ஸோ ஐ நெவர் டேக் எனி வீடியோ இன் த தியேட்டர் ஹால். ஐ வாண்ட் அது வந்து மாதிரி நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல எதுவுமே. ட்ரெய்லரில் பார்த்தது எல்லாமே படத்தில் இருக்குது. பெட்டர் கோ அண்ட் வாட்ச் த மூவி இன் தியேட்டர். பிகாஸ் நீங்கள் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அந்த ஒரு இது கிடைக்கும். இன்னும் மேபி 1 or 2 monthஸில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடும். நீங்கள் அப்போ பீஸாக வீட்டில் உட்காந்து கை தட்டி பாருங்கள். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கண்டென்ட்லாம் பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பாய். ஆமாம், சரி, அடுத்த வேலையை பார்ப்போம்.